அதே போல தாவீது என்கிற ஒரு மனுஷனும் நமக்கு தெரியும். சாதாரண ஒரு மனுஷன், ஆடு மேய்த்த மனுஷன். சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அதன் பிறகு ஆடு மேய்க்க பண்ணார். அதன் பிறகு அவருக்கு நடந்தது என்ன? ஒரு வனாந்தரமான ஒரு வாழ்க்கை. சவுலுக்காக பயந்து பயந்து புகைகளிலே ஓடி ஓடி ஒழித்து வனாந்தரத்திலே உண்மையாகவே காடு மலையிலே வளர்ந்து அவர் வனாந்தரத்துல தான் உண்மையாகவே அவர் வாழ்ந்தார், வளர்ந்தார். பல ஆண்டு காலம், ஒரு நாள் 2 நாள் அல்ல, நாள் ஒன்று வந்தது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவருடைய வாழ்விலே நிறைவேறினதை நாம் பார்க்க முடிகிறது. நிச்சயமாக நிறைவேறும். தேசத்துக்கு ராஜாவாக மாற்றப்பட்டார். அதுதாங்க அந்த அபிஷேகம், அதுதான் நியமனத்தின் அபிஷேகம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். வனாந்தர காலங்களிலே தேவனை விட்டு பின்வாங்கி போகாதீர்கள். ஆண்டவருக்காக தைரியமாக நில்லுங்கள். எந்த சோர்வு, எந்த கஷ்டம், எந்த பாடு வந்தாலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காத அந்த மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அதனால மனசுல கூட ஆண்டவரை ஒரு நாள் ஆண்டவரை ஏன் என்று கூட கேட்காதீர்கள். உங்களுக்காக சொல்லுகிறேன், அதை சந்தோஷமாக ஏற்று கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அந்த வளர்ச்சி எல்லோருடைய கண்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கும்.